ஒன்றும் இல்லைங்க. நாட்டில் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய ரீசன்ஸ்னால நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இத்தினூண்டு எலுமிச்சம்பழம் தான் இந்த 2 ஃபேமிலிக்கு உண்டான பிரச்சனைக்கு காரணமானது. ஒரு ஃபேமிலியோட காரை திருஷ்டி சுத்தி இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இது எதிர்பாராம நடந்ததா இல்ல என்னன்றது நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி பண்ணதுக்காக வாய் பிரச்சனையில ஆரம்பிச்சது கடைசியில அடிதடியில போய் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இவங்க மேலயும் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுங்க. பெரிய பிரச்சனைக்கு தான் லீகல் ப்ரொவிஷன் இருக்கு, இல்ல சின்ன சின்னதுக்குலாம் இல்ல இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரெகுலர் லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. லீகலா பாத்துக்கிட்டோம்னா செக்ஷன் 270 அண்ட் 219 கீழே இவங்க பண்றதுக்கு பேரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து இதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. இவங்க பண்றது பக்கத்துல இருக்க பப்ளிக்கு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்குங்க. இந்த ஃபைட்ல லேடிஸும் இருக்காங்க. இவங்க மேல தப்பான ஆக்ஷன்ஸோ இல்ல ஏதாவது அடிதடியோ நடந்துருச்சு அப்படின்னா செக்ஷன் 79 ஆஃப் பிஎன்எஸ் கீழே அப்சீன் ஆக்டுக்காக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. முக்கியமா இந்த பிரச்சனையோட கோர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்சீஃப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 326 ஆஃப் பிஎன்எஸ் கீழே மிஸ்சீஃப்னா இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஸ்டர்ப் பண்றது. இப்போ இவங்க வந்து என்னோட வீட்டுல வந்து எட்டி பார்த்தாங்க, இவங்க வந்து என் வீட்டுல குப்பை போட்டுட்டாங்க, இவங்களோட மரம் தவறுதெல்லாம் என் வீட்டு மேல முட்டி வளருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஏற்படுது அப்படின்னா இந்த செக்ஷனின் கீழே இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த ஃபேமிலி எல்லாம் சீரியஸ்னஸ் தெரியாம பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் இன்கேஸ் இவங்க மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சரே ரொம்ப பாதிக்கப்படும். இதோட விளைவுகள் வந்து ரொம்ப சின்னதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஆஃப் பீப்புள் இப்ப இப்படிதாங்க இருக்கும். வேடிக்கை பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ப்ரிகாஷனா இருங்க. இந்த மாதிரி சண்டை இந்த இத்தினோடு பிரச்சனைக்காக எல்லாம் ஈடுபடாதீங்க. ஏன்னா எஃப்ஐஆர் விழுந்துருச்சுன்னா கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசு. நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்து இருந்துக்கோங்க.